வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, மீண்டும் ஒரு முறை சிந்தனை செய்வோம் யூடியூப் சேனல் வாயிலாக தங்களிடம் பேசுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய பதிவிலே நாமக்கல் கேஎஸ்ஜி கைடு அப்படின்ற ஒரு நிறுவனத்திலிருந்து குரூப்பில் ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்திருந்தது, ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் கொஸ்டின் பேப்பர். அதை உங்களுடைய பார்வைக்கு நான் இங்கு பதிவிடுகிறேன். அதை பார்த்து நல்லா படிச்சுக்குங்க. வீடியோ அடிக்கடி பார்த்தீங்கன்னா மனசில் பதிஞ்சிடும். ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பதிவுக்கு சொல்லுவோமா? 11ஆம் வகுப்புக்கான கேள்விகள். சினானிம்ஸ் ஃபஸ்ட்டு. அதில் டைலாபிடேட்டட் அப்படின்னு கொடுத்து டேமேஜ்ட், ஆன்சர் வந்து டேமேஜ்ட். ஸ்பெக்குலேஷன், கஸ், இந்த ரெண்டு வந்து சினானிம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆண்டனிம்ஸில் ஃபெரிவலஸ், சீரியஸ். எக்ஸ்பென்சிவ், எக்ஸ்பென்சிவ்க்கு சீப், அது வந்து ஹைலைட் பண்ணலை. எக்ஸ்பென்சிவ், சீப். ஸோ ஃபெரிவலஸ்னா சீரியஸ், எக்ஸ்பென்சிவ்னா சீப். அடுத்தது ரூட் வேர்ட், ப்ரிஃபிக்ஸு. அப்ரூவ்க்கு என்ன? டிஸ்அப்ரூவ், ப்ரிஃபிக்ஸ் முன்னால் டிஸ்அப்ரூவ். அடுத்தது காம்பவுண்ட் வேர்ட், வாட்டருக்கு காம்பவுண்ட் வேர்ட் சி, ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப். ப்ரிபோசிஷன், இஸ் இட் ஒர்த் வெயிட்டிங் ஃபார், இட் இஸ் ஒர்த் வெயிட்டிங் ஃபார். அடுத்த கேள்வி, கரெக்ட் மீ. இடியம், இடியமில் பிலோ த பெல்ட் அப்படின்னா அன்ஃபேர். அன்ஃபேர் மீன்ஸ் நாட் குட். அதுக்கு இடியம் வந்து பிலோ த பெல்ட், பிபி ஞாபகம் வச்சுங்க. பிலோ த பெல்ட், அன்ஃபேர். அப்புறம் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ஆஃப் ஜிபிஎஸ், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், அதை பார்த்துக்குங்க. ஆர்டிக்கிள், மை கிராண்ட் மதர் லைக் எவ்ரிபடிஸ் கிராண்ட் மதர் வாஸ் டேஷ் ஓல்டு உமன், அண்ட் ஓல்டு உமன். ஏன்னா ஓ வந்திருக்கு, ஏஐஓ, யூ வவுல்ஸ் வந்து ஆன் வரணும். உங்கள் டீச்சர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆன்சர் ஆன். அடுத்தது பொய்டிக் லைன்ஸ் கொடுத்து கேள்வி. Who has learned to wear many faces? The poet. Answer வந்து the poet. Identify the figure of speech used here. Simile. I have learned to wear many faces. Like வந்திருக்கு. லைக் வந்தாலே சிமிலி, லைக் வரலாம் மெட்டாஃபர், அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். லைக் அதனால சிமிலி. அடுத்தது வெல், ஈகோ, இட் மைட் பி பிளேஸ்ட் எனஃப் பட் ஜெலஸ் அத்லெட்ஸ் பிளே ரஃப். அதுக்கு வாட் ப்ளீசஸ் த ஈகோ, எக்ஸ்சேஞ்சிங் பொசிஷன் வித் த அத்லெட்ஸ். அதுதான் ஈகோ, எக்ஸ்சேஞ்சிங் பொசிஷன் வித் த ஈகோஸ். ஒய் ஆர் அத்லெட்ஸ் ஆஃபன் ரஃப் டியூரிங் பிளே ஆஸ் த அத்லெட்ஸ் பிளே ஃபார் விக்டரி அண்ட் மணி. பணத்துக்காகவும் வெற்றிக்காகவும் விளையாடுறதுனால சில நேரத்தில் வந்து பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் ரஃப்பாக தான் இருப்பாங்க. அதுதான் அதனுடைய அர்த்தம். அதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அடிக்கடி வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பதிஞ்சிடும். அடுத்தது but now they only laugh with their teeth while their eyes block cold eyes. Eyes block cold eyes அப்படின்னா என்ன? ஏற்கனவே முன்னைய பதிவில் கொடுத்துருக்கேன். ஐஸ் வித்தவுட் ஃபீலிங் ஆர் எமோஷன். ஒரு அன்பே இல்லாமல், ஒரு எமோஷனுமே இல்லாமல் இருக்காங்க இல்லையா, அவங்க அதுதான் ஐஸ் பிளாக் கோல்ட் ஐஸ்ன்னு பேர். ஐடியா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ்ட் ஹியர். இங்கே லைக்கு கொடுக்கல, அதனால மெட்டாஃபர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. வித் ஆல் மை ஹார்ட் ஐ டூ அட்மையர் அத்லெட்ஸ் வித் ஸ்வெட் ஃபார் ஃபன் ஆர் ஹையர். Whom does the poet admire? யாரை poet admire பண்ணுறாங்க? அத்லெட்ஸ் தான் அட்மையர் பண்ணுறாங்க. பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் அட்மையர் அண்ட் ஹையர். அட்மையர் அண்டு ஹையர், அது ரெண்டு தான் இதில். அட்மையரு, அத்லெட்ஸ், இந்த ரெண்டு தான் வந்து ஏஏல ஆரம்பிக்குது. அதனால அது வந்து ரைமிங் வேர்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது டைரக்ட் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. கிராமரில் சூட்டபிள் டென்ஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். She always makes. She third person singular, bracketல make கொடுத்துருக்கு, அதனால makes வரணும். makes. Michael knew Dindigul so well because he has lived there for 5 years. So there for 5 years வந்திருக்கு, அதனால he had lived. ஓகேவா? he had lived. newன்றது past tense, அதனால கண்டிப்பா past tense தான், had lived. Complete the following sentences with the appropriate modal verb. It is not the urgent. You can or may take your own time. இது அர்ஜென்ட் இல்லை, you can or you may take your own time. அடுத்தது தினேஷ் must be the richest person in the village. must, எங்க மாடல் வந்து must. he has just brought 2 luxury cars. இது ரெண்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது எக்ஸ்பிளைன் ERC 3 மார்க் கேள்வி, நல்லா பார்த்துங்க. I am glad that when my struggle begins, fixed prudence and ego, prudence wins. அது என்ன? கன்ஃபெஷன் வித் பாண்ட் ஸ்பெக்டேட்டர், ஆக்டன் மாஷ் அப்படின்றவர் எழுதின போயம். அது உங்களுக்கு லைனை பார்த்தாலே ஐ எம் கிளாட் ஞாபகம் வச்சுங்க, இல்லை வேர்ட் ஸ்ட்ரகிள் ஞாபகம் வச்சுங்க. அது எந்த வார்த்தைனா ஞாபகம் வச்சுங்க. தேர் வில் பி நோ த்ரைஸ் ஃபார் தென் ஐ ஃபைண்ட்
doors shut on me. Once upon a time, Gabriel O'Hara. இந்த இஆர்சி லைனில் புக்கில் கொடுத்துருக்கிறதுல ஒரு பர்டிகுலர் வேர்டு நீங்கள் மனசில் பதிஞ்சிக்கலன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதை எழுதுறதுக்கு வந்து போயம் ஃபஸ்ட்டு எழுதணும், பொயட் எழுதணும், அண்ட் தென் எக்ஸ்பிளனேஷன் எழுதணும். அந்த எக்ஸ்பிளனேஷன் பேரா படிக்கிறதுல கொஞ்சம் எழுதுங்க போதும். ஓகேவா? ரைட். அடுத்தது வாட் வாஸ் த ஹாப்பியஸ்ட் ப்ரோஸில் வாட் வாஸ் த ஹாப்பியஸ்ட் டைம் ஆஃப் த டே ஃபார் த கிராண்ட் மதர் ஃபீடிங் த ஸ்பேரோ இன் த ஆஃப்டர்நூன். அதுதான் அந்த கிராண்ட் மதருக்கு ஹாப்பியஸ்ட் டைம் ஒரு நாளில். ஃபீடிங் த ஸ்பேரோ, இந்த ஸ்பேரோவுக்கு இற போடுவாங்க இல்லையா அது. வாட் மேட் மேரி கோம் ஃபீல் கான்ஃபிடென்ட் அபவுட் த காம்படிட்டிவ் பிளேயர்ஸ் எக்ஸ்பிளைன். த சில்வர் மெடல் வின் இன் அமெரிக்கா. அவங்க அமெரிக்காவில் சில்வர் மெடல் வின் பண்ணி தான் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே கொடுத்தது. அதுதான் இந்த கேள்விக்கான சரியான பதில். அவ்வளோதான் நண்பர்களே. நல்லா படிச்சிங்க. வீடியோவை அடிக்கடி பாருங்கள். வீடியோ அடிக்கடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மனசில் பதிஞ்சிடும். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் வெற்றி பெறும். இந்த முதல் பருவத் தேர்விலே வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.